வணக்கம் மக்களே, இது ஆங்கிலியா ஆரி டிசைன்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து என்னாட் பார்த்தோம், பிகினர்ஸ்க்கான பேசிக் செயின் ஸ்டிச் பார்த்தோம். அப்புறமேட்டு வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சில்க் த்ரெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம ஒரே ஒரு சில்க் த்ரெட் தான், அதாவது ரெண்டு ஒரே கலரில் இருக்கா ரெண்டு சில்க் த்ரெட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எம்டியோட இதில் நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சில்க் த்ரெட் வாங்கி அதை எடுத்துக்கலாம் சார். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் போன வீடியோலே, பெட்டர் என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு சில்க் த்ரெட் வந்து நீங்கள் பஞ்சஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு எப்பவும் போல் நம்ம எப்படி வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அதே மாதிரி அதே ப்ராசஸ் தாங்க, ஆனால் டபுளாக போட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த லைனில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி அந்த சில்க் த்ரெட்டில் போட்டோமோ அதே மாதிரி இதே இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி இங்கே வந்து செயின் ஸ்டிச் போய் திரும்ப ஒரு லைன் வந்துட்டு திரும்ப வருவோம். அதுதான் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சு. ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க செயின் ஸ்டிச் போடுறதுக்கெலாம். சரி வாங்க வீடியோவை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நாட்டட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சில்க் த்ரெட்டையும் எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பஞ்ச் ஆஃப் நாட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் நாட்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா, எப்பவும் போல் நம்ம ஆரி நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆரி நீடில், அந்த ஆரி நீடிலே நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் துலிப் நீடில் 24 வச்சுருந்தா கூட அந்த துலிப் நீடிலே வந்துட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே போடலாங்க. இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் துலிப் வந்துட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்லா ரொட்டேட் பண்ணலாம் பாருங்கள். அதனால தான் வந்துட்டு இந்த நீடில்ஸ் நான் எப்பவும் போல் நம்ம எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல இருந்து வரேன். ஸோ நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், நம்ம இப்படி எடுத்துட்டு பின்னாடி ஒரு இது போடணும். பின்னாடி சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, ஓகே, அதுக்கப்புறம் தான் இப்படி ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் நோக்கி போகணும்னு சொன்னேன். ஓகே, எதை பார்த்து போட போகிறோமோ அதை பார்த்து போடணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கலான்னு தான் இப்போ இது பண்ணேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஓகே, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒன்றுமே இல்லை. செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுவே வந்து டபுள் லைன் கொண்டு வருவோம், அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். பேசிக்கான சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி பேசிக்கான செயின் ஸ்டிச் போடுவோம். அதுவே வந்துட்டு டபுள் லைன் போடுறோம், அவ்வளோதான். அதுதான் வந்து டபுள் வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய சில்க் த்ரெட்ஸ் வந்துட்டு கட் ஆகும். ஓகே, நீங்கள் பார்த்து நல்ல பிராண்டாக பார்த்து சில்க் த்ரெட்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஓகே ஏதோ சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிடாதீங்க. நல்ல சில்க் த்ரெட்டாக பார்த்து, நல்ல பிராண்டடாக பார்த்து நல்ல சில்க் த்ரெட்டை வாங்கி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக அதுலேருந்து சில்க் த்ரெட்லேருந்து எந்த பிசுரும் வராது. தென் வந்து போகிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல சில்க் த்ரெட்டாக வரதமா பிராண்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த சில்க் த்ரெட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நான் மோஸ்ட்லி அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாவே தான் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு லைன் முடிக்க போகிறேன். நிறைய ஷேப்ஸ்லாம் நீங்கள் சில்க் த்ரெட்டால் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லைனோட எண்டில் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக இதுக்கு பக்கத்துலேயே இந்த லைனுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப உங்களால் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துப்போம். ஓகே, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளோட இது வந்துட்டு எதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை ஃபார்வர்ட் பண்ணி தான் இருக்கணும், இப்படி ஃபார்வர்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி வந்து நம்ம போட்டுட்டு போகலாம். அப்படியே ரிவர்ஸ் எடுத்து டேர்ன் பண்ணி நம்ம போகிறப்ப டேர்ன் பண்ணி அப்படியே போவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸோ இப்போ இதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே
இது பக்கத்துலேயே ஒட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். கீழே வந்துட்டு கொஞ்சம் லூஸாகவே வைங்க கையை, ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க. அதே மாதிரி த்ரெட் வந்துட்டு உங்களோட மடியிலே வச்சுக்கோங்க. கீழே விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகி எங்கேயாவது போயிடும், ஓடிடும். ஓகே, அதனால தான். ஓகே, இதோட பக்கத்துலேயே இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லைனை அதை ஒட்டியே நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்களா, அந்த ஸ்டிச்சை ஒட்டியே இந்த மாதிரி போட்டாங்க. இப்போது ஓகே, எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என் நாட் வந்து போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள், இதில் மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். ஓகே, இதுதான் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ போட்டுட்டோம். எப்பயும் போல் என் நாட் வந்து போட்டுடலாம். கரெக்டாக அந்த முடிக்கிறப்போ நீங்கள் வந்து என் நாட் போடுங்க. லாஸ்ட் ஒரு ஸ்டிச் போடுறப்போ அப்போ தான் ரெண்டு ஈக்குவலாக வர மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக அதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதுலேருந்து என்ன பண்ணலாம், இப்படி வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு அங்கே ஒரு என் நாட் வந்து போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ என் நாட் வந்துட்டு போட்டாச்சு. நான் பாருங்க இழுக்கிறேன், பட் அதெல்லாம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஓகேங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக என் நாட் வந்துட்டு போட்டாச்சு. இப்படி எப்பவுமே லாஸ்ட்டாக என் நாட் போட்டுட்டு இழுத்து பார்க்கணும், அது வருதா, நம்ம ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு. நம்ம இழுத்துட்டோம், அது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம என் நாட் வந்துட்டு சரியாக போடலைன்னு அர்த்தம். ஸோ இப்படி இழுத்து பார்க்குறப்ப அது வரல அப்படின்னா நம்ம என் நாட் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கணும் அர்த்தம். ஓகேங்க, இதுதான் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச் போட்டு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு திலகம் ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து கர்வ் ஷேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம போடுறோம், அந்த போடுறதுலேயே நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா டபுள் செயின் ஸ்டிச் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்துட்டு ஸ்டார்டிங், அந்த ப்ளவுஸோட ஸ்டார்டிங்கில் என்ன போடுவோம் அப்படின்னா டெய்லருக்கு வந்துட்டு அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லர்ஸ் இன்கேஸ் வந்துட்டு பீட்ஸ் எடுத்தோடனே நம்ம பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு மேபி கட் ஆகலாம் டெய்லர் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ. இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டோம்னா ஒரு 3-4 ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோம் ப்ளவுஸில் ஸ்டார்டிங்கில் அப்படின்னா அந்த நெக்கை ஒட்டி போடுறப்போ போட்டுட்டோம் அப்படின்னா, இல்லை ஸ்லீவாக இருக்கட்டும் நெக்காக இருக்கட்டும், அதை ஒட்டி இப்படி போடுறப்போ இந்த மாதிரி 4 மேக்ஸிமம் 4 போடலாம். 4 இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம் அப்படின்னா டெய்லருக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுவோம். இது வந்து டபுள், ட்ரிபிள், இந்த 4 இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு தான், நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ப்ளவுஸில் வந்து மேக்ஸிமம் அந்த நெக்கை ஒட்டி ஸ்லீவை ஒட்டி அந்த ஸ்டார்டிங்கில் வந்து போடுவோம். டெய்லர் வந்து ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இன்கேஸ் நம்ம பீட் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பீட் போட்டோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம பீடை போட்டோம்னா நம்ம கொஞ்சம் லைன்ஸ் விட்டு போட்டிருந்தாலும் டெய்லர் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம போட்ட டிசைன்ஸே அது வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 3-4 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆரி ஒர்க் போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.